வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுரேஷ். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். ஸோ இன்றைக்கி ஃப்ரைடே, இன்றைக்கி நம்ம ஃபின்னிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி நான் இன்றைக்கி எடுக்கல, அந்த சைடு போகிற ஒரு எண்ணம் எனக்கு இல்லை. ஏன்னா ஸோ இன்றைக்கி தான் ஸ்டார்ட் ஆகிருக்குல்ல, வீக்லி எக்ஸ்பைரி இன்றைக்கி தான் ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ அதோட வேல்யூ பார்த்திங்கன்னா, ப்ரீமியம் பார்த்திங்கன்னா அவ்வளோவா குறையாது. நம்ம ஆப்ஷன் செல்லர், ஸோ ப்ரீமியம் அவ்வளோவா குறையாது இப்போ ஃப்ரைடேங்கிறதுனால. ஃபின்னிஃப்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேர்ட் டே, வெனஸ்டேயில் ஆரம்பித்து இன்றைக்கி ஃப்ரைடே, தேர்ஸ்டே 3 டேஸ் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி ப்ரீமியம் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஃபின்னிஃப்டியில் ஒரு சின்ன அனலைஸ் பண்ணிவிட்டு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் பார்த்துடலாம். ஓகே, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு டெய்லியில் போயிட்டு ஒரு சின்ன அனலைஸ் பண்ணிடலாம் நேற்று என்ன நடந்திருக்குன்னு. நேற்று ஒரு பெரிய ட்ராப் இல்லைங்களா? ஸோ பெரிய ட்ராப் நேற்று. யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளோ பெரிய ட்ராப் வரும்ன்ட்டு. டவுன் ஆகுன்னு. ஸோ டவுன் ஆகி இங்கேருந்து நமக்கு ப்ரைஸ் ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. ஸோ நம்ம ஏன் ப்ரைஸ் டவுன் ஆச்சு, ஏன் அப் ஆகுது அப்படின்னு அனலைஸ் பண்ணுறதை விட, ஏன் ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகுது, எங்கே போய் நெக்ஸ்ட்டு ஸ்டாப் ஆகுதுன்னு பார்த்தோம்னா நம்ம கொஞ்சம் அந்த லெவல்ஸ் பார்த்தோம்னா நம்ம கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரேட் பண்ணுறதுக்கு, இல்லைங்களா? சரி, நம்ம உட்காந்து ஏன் டவுன் ஆச்சுன்னா ஃப்யூச்சரில் யாராலும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த டைம் இந்த பர்டிகுலர் டே டவுன் ஆகும், இந்த பர்டிகுலர் டைம் டவுன் ஆகும்னு யாராலும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. நம்ம கொஞ்சம் காசனாக இருந்து எந்த இடத்துல போனால் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், கொஞ்சம் கரெக்டாக ஆக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த லெவல்ஸை பார்த்துட்டு அந்த லெவல்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரேட் எடுக்க ட்ரை பண்ணணும். ஓகே வாங்க, இப்போ நம்ம ஒன் டேயில் போய் ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பார்த்துடலாம் எங்கே இருக்குன்னு. ஸோ இந்த இடத்துல நேற்று ரிஜெக்ட் ஆன ப்ரைஸ் ஏன் இங்கே ரிஜெக்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள். கண்டினியூஸாக 3-4 டேஸ் நமக்கு ரிஜெக்ட் ஆகிருக்கு. அந்த இடத்துல வந்து ஒரு ரிஜெக்ஷன் நடந்திருக்கு. அகைன் இந்த இடத்துல செகண்ட் டே, இந்த இடத்துல தேர்ட் டே. ஸோ அகைன் நேற்று பார்த்தீங்கன்னா ஃபோர்த் டே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு கேப் அப்பில் நமக்கு போயிட்டுருக்கு. இதுதாங்க ரீசன். இதனால தான் இந்த இடத்துல இது ஸ்டாப் ஆகி போயிருக்கு, அவ்வளோதான். நம்ம அந்த மாதிரி நம்ம எந்த இடத்துல ஸ்டாப் ஆகும், எந்த இடத்துல ப்ரைஸ் அப்படி ஸ்டாப் ஆகும், எந்த இடத்துல மேலே ஏறும், அந்த லெவல்ஸ் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஸோ இந்த இடத்துல நமக்கு ரிஜெக்ட் ஆகி மேலே போயிட்டுருக்கு, இல்லைங்களா? ஸோ இது மேலே போயிட்டுருக்கு. ஓகே, எவ்வளோ தூரம் மேலே போகும், ஸோ எந்த இடத்துல ஸ்டாப் இருக்குது, எவ்வளோ தூரம் மேலே போகும் அப்படிங்கிறத விட எங்கெங்கே ஸ்டாப் இருக்குது, அந்தந்த ஸ்டாப்பில் போயிட்டு அந்தந்த ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் லெவலில் போயிட்டு நீங்கள் மார்க்கெட்டை வாட்ச் பண்ணணும். அந்த சப்போர்ட்டில் இருந்து எவ்வளோ நேரம் அந்த ப்ரைஸ் ட்ராவல் ஆகுது, அங்கேருந்து அது கீழே வருமா, அந்த சப்போர்ட்டை உடச்சிட்டு கீழே வருமா, இல்லை அங்கேயே ஸ்டே ஆகிடுமா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இங்கே மேலே போய்ட்டுங்களா, இதுதான் இங்கே சப்போர்ட், இது ஓகே. சப்போஸ் சப்போர்ட்டை உடைக்குதான்னு நெக்ஸ்ட் லெவல் நம்ம எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இல்லைங்களா? ஸோ இந்த இடத்துல 1 டே 2 டே ரிஜெக்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் இங்கே வரலாம். ஸோ ஓகே, தேர்ட் சப்போர்ட் எங்கே இருக்குது, ஒரு பஸ் ஸ்டாப் மாதிரி நீங்கள் வச்சுங்க. பஸ் ஸ்டாப் எங்கெங்கே பஸ் ஸ்டாப் நிற்குமோ அந்த மாதிரி நீங்கள் அங்கே லெவல்ஸ் போட்டுக்கணும் கணிச்சிட்டு. ஸோ இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. ஸோ அவ்வளோதான், இது வச்சுக்கோங்க. இது இந்த லெவல்ஸ் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஒன் டேயில் இது கூட நமக்கு தேவையில்லை, இவ்வளோ கீழே வராது ஆக்சுவலாக. ஓகே, 19,126 அது வரலும் போடும். ஓகே, நெக்ஸ்ட் மேலே ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது, நமக்கு ஒரு பக்காவான ரெசிஸ்டன்ஸ் ஏதாச்சும் இருக்கா ஒன் டேயில்? இங்கே தான் இருக்குது நமக்கு ஒரு பக்காவான ஒரு ரெசிஸ்டன்ஸ்னு சொன்னால் நமக்கு இங்கே இருக்குது. ஒரு 120 பாயிண்ட்ஸ் மேலே இருக்குது இப்போ கரண்ட் ப்ரைஸ்லேருந்து. இந்த இடத்துல ஒரு ப்ரைஸ் ரிஜெக்ஷன், இந்த இடத்துல ஒரு ப்ரைஸ் ரிஜெக்ஷன் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அதுக்கு மேலே ஒன் டேக்கு போகுது அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட்டு கேண்டில் ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி இருக்குன்னா அதை வச்சுக்கலாம். ஓகே, 30 மினிட்ஸில் போய் பார்த்தலாம் நம்ம நெக்ஸ்ட்டு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கரெக்டாக இருக்கான்னு. ஓகே, இது கரெக்டாக இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது இருக்கிற இடம் இப்போ இந்த லெவல் தான் கரண்ட் ப்ரைஸு. ஸோ இப்போ கரண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸில் நமக்கு ஆக்ட் ஆகிட்டு இருக்கு, இல்லைங்களா? இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் நல்லா வாட்ச் பண்ணணும். இந்த ப்ரைஸை உடைக்குமா இல்லை உடைக்காமல் கீழே வருமா, எவ்வளோ நேரம் அந்த இடத்துல ப்ரைஸ் ட்ராவல் ஆகுதுன்னு நல்லா வாட்ச் பண்ணி அதுக்கப்புறமா ட்ரேட் டிசிஷனை எடுங்க. ஏன்னா ரெசிஸ்டன்ஸில் இருக்குது.
ஓகே நெக்ஸ்ட்டு இதை கிராஸ் பண்ணால் நீங்கள் கேட்கலாம் உடனே என்னப்பா 19,345 இருக்குது, இது கிராஸ் பண்ண உடனே 200 பாயிண்ட் அப் ஆகிடுமா அப்படின்னா செம்ம ப்ராஃபிட் பார்க்கலாமே அப்படின்னு கேட்கலாம். பட் அப்படி பார்க்காதீங்க. அது ஒன் டேல நமக்கு அவ்வளோ ட்ராவல் ஆகுமான்னு நினச்சா ஆகாது. ஏன்னா ஒன் டேல நமக்கு அங்கங்கே ஸ்டாப்பிங் இருக்குது இல்லைங்களா, அங்கங்கே ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் அந்த ஒன் டேக்குள்ளே நம்ம கிரியேட் ஆகிருக்கும், அதையும் நம்ம பார்க்கணும். ஸோ அங்கே பார்த்தோம்னா நம்ம நெக்ஸ்ட் மார்க் பண்ணுவோம் எங்கெங்கே இருக்குன்னு. இங்கே ஒன்று இருக்குது, இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸில் ரிஜெக்ட் ஆகிருக்கு, இங்கே ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஸோ சேம் இங்கே ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் நமக்கு ரிஜெக்ட் ஆகிருக்கு. எத்தனை பிளேஸ் பாருங்கள், 1 2 3 4 5 பிளேஸஸில் நமக்கு ரிஜெக்ட் ஆகிருக்கு இல்லைங்களா, கரெக்டாக. ஸோ அந்த இடத்துல நம்ம ஒரு ரெசிஸ்டன்ஸ் வச்சிடலாம் 30 மினிட்ஸில். இது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ். ஓகே நெக்ஸ்ட்டு வேறு எங்கே இருக்குங்களா உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சாலும் போடுங்க. வேறு எங்கேயும் இருக்குங்களா, இதில் பார்க்கலாமா, இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இல்லை, கொஞ்சம் கீழே இங்கே ஒன்று போடலாம் இல்லைங்களா. இது பாருங்கள், இந்த இடத்துல ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. ஓ ஆல்ரெடி அங்கே தான் நம்ம ரெசிஸ்டன்ஸ் போட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஆல்ரெடி அங்கே தான் நம்ம ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஓகே, அதனால் அது தேவையில்லை. அந்த இடத்துல நான் வரல. ஓகே, இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான். ஓகேங்களா, இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் நம்ம ஆல்ரெடி போட்டது. ஓகே, 338 நெக்ஸ்ட்டு இதுக்கு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. கீழே நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், இதுதான். ஓகே நெக்ஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸில் பார்த்துடலாம். 5 மினிட்ஸையும் நமக்கு கண்டிப்பாக அங்கங்கே ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் க்ரியேட் ஆகிருக்கும், அதையும் நம்ம எடுத்துக்கணும். ஸ்கேல்பராக இருந்தீங்கன்னா நீங்கள் 2 மினிட்ஸ் பண்ணலாம். 2 மினிட்ஸில் போயிட்டு நீங்கள் 2 மினிட்ஸோடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து அது என்ன ட்ரெண்டில் இருக்குன்னு அதுலேயும் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஸோ செல்லராக இருக்கிறவங்க நமக்கு அந்த டேவுடைய ட்ரெண்டு நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ மேலே போய்ட்டு சைட்வேஸ் போகுமா இல்லை கீழே வருமானு. ஸோ அது பேஸ் பண்ணி நம்ம எடுத்தோம்னா நம்ம ஸோ ஒரு 4-5 ஹவர்ஸ் 3-4 ஹவர்ஸ் நம்ம ஹோல்டு பண்ணோம்னா நமக்கு ஒரு மினிமம் ப்ராஃபிட் வர நம்ம வெளியே வந்துடலாம். ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு 5 மினிட்ஸில் இருக்கான்னு பார்த்துடலாம். இந்த இடத்துல ஒரு பக்காவான ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்களா, இந்த இடத்துல நம்மளோட கிராஸ் பண்ணி மேலே போய்ட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட் எங்கே வரும்னா இங்கே வரலாம், 19,377 அரவுண்டு. 19,377னா கரெக்டாக அந்த 19,377க்கே வரும்னு அர்த்தம் கிடையாதுங்க. அந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் இருக்குது, அதில் வந்து ஒரு 5 பாயிண்ட்ஸ் மேலே கீழேன்னு வச்சுக்கலாம், அந்த மாதிரி தான் ஆக்ட் ஆகும். கரெக்டாக அந்த எக்ஸாக்ட் பாயிண்ட்டில் வந்து ரிவர்ஸ் ஆகும், அந்த எக்ஸாக்ட் பாயிண்ட்டில் வந்து மேலே போகும்னு சொல்ல முடியாது. ஒரு 5 பாயிண்ட்ஸ் முன்ன பின்ன இருக்கலாம். ஓகேங்களா, அதை நீங்கள் ஞாபகம் வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். அந்த இடத்துல எந்த மாதிரி கேண்டில் ஃபார்ம் ஆகுது, அந்த கேண்டில் ஒர்த்தா சஸ்டெயின் ஆகுதா, அதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்கள் ட்ரேட்குள்ளே இறங்குங்க. ஸோ சப்போஸ் உங்களுக்கு எந்த கன்ஃபர்மேஷனுமே கிடைக்கலன்னா நீங்கள் தயவு செஞ்சு ட்ரேடில் இறங்காதீங்க. கன்ஃபார்ம் உங்களுக்கு தோணணும், ஓகே இது கன்ஃபார்ம் அப்படின்ட்டு. ஸோ கன்ஃபார்ம் இல்லாமல் மேலே போகும் கீழே வரும், மேலே போயிட்டுருக்குன்னு போய் டக்குன்னு எடுத்திங்கன்னா சப்போர்ட் அது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருந்து டப்புன்னு கீழே விழுவுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் நம்ம வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இங்கே இருக்குது, இதுக்கு நடுவில் இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. சப்போஸ் சின்ன சின்ன ரெசிஸ்டன்ஸ்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குதுங்களா, இந்த இடத்துல ஒரு நல்ல ஹெவியாக இருக்குது, இங்கேயும் நமக்கு ஒரு ஹெவியாக இருக்குது, இங்கேயும் ஹெவியாக இருக்குது. ஸோ இதையும் வச்சுக்கலாம் நடுவில். ஓகே, சப்போர்ட் கேட்கலாம், என்னப்பா சப்போர்ட்டே போட மாட்டேங்கிற, சப்போர்ட்டே இல்லைன்னா சப்போர்ட் அவ்வளோதாங்க. சப்போர்ட்டு கீழே வந்தால் இங்கே மேலே போகிறதுக்கு தான் இவ்வளோ ஸ்டாப்பிங் இருக்குது, மேலே போகிறதுக்கு கஷ்டம். ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு தடையாக உடச்சி மேலே போகணும். ஓகேங்களா, கீழே வந்தால் ஃப்ரீ ஃபால் தான். ஏன்னா அங்கே இதுக்கு மேலே அது க்ரியேட் பண்ணால் தான் ஆச்சு. இங்கே எங்கேயும் பாருங்கள், சப்போர்ட்டில் லாஸ்ட் ஒரு 10 டேஸ் 15 டேஸ் எடுத்திங்கன்னா எதுவும் கிடையாது, உங்களுக்கு சப்போர்ட் அந்தளவுக்கு இல்லை. மீன்ஸ் எங்கேயும் பஸ் ஸ்டாப்பிங் இல்லை, நம்ம ஏன்னா ரூட் பஸ் மாதிரி அப்படி சர்ன்னு கீழே போயிட்டே இருக்க வேண்டியது தான். நெக்ஸ்ட் ஸ்டாப்பிங் எங்கன்னா இங்கே தான் 90,126 அந்த இடத்துல தான். அதுக்கு நடுவில் அதை எதாவது க்ரியேட் பண்ணாதான் ஆச்சு. ஆனால் நம்ம நம்பலாம் இது வரும் அப்படின்ட்டு. அதாவது இந்த பிரேக் பண்ணாதுன்னா இங்கே தான் வரும் நெக்ஸ்ட்டு, அந்த மாதிரி. ஓகேங்களா, அதுதான் நேற்று நீங்கள் அந்த ஒரு 30 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும்.
மேலே எவ்வளோ ஸ்டாப்பிங் இருந்து பாருங்க, ஒன்றா உடச்சி கீழே வந்தது இல்லைங்களா? இந்த இடத்துல இந்த லைன் பிரேக் பண்ண உடனே ஏன் டக்குன்னு இவ்வளோ ஃபால் ஆனிச்சு? ஏன் இவ்வளோ ஃபால் ஆனிச்சுன்னா, இங்கே எங்கேயுமே அதிகமாக அந்த பையர்ஸும் செல்லர்ஸும் ஃபைட் போட்டு ஒரு சப்போர்ட்டையும் ரெசிஸ்டன்ஸும் இங்கே யாரும் கிரியேட் பண்ணலை. இங்கே யாரும் ஃபைட்டே பண்ணலை. அதை ஃபைட் பண்ணாதனால ப்ரைஸ் டக்குன்னு கீழே வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி யாரும் ஃபைட் பண்ணல இந்த பிளேஸில். அதனால அங்கேருந்து டக்குன்னு கீழே வந்துருச்சு. புரியுதுங்களா? இப்போ நம்ம ஒரு கடைக்கு போகிறோம், ஒரு பழம் வாங்குறோம்னு வச்சுக்கிறேன். ஏதோ ஒரு பழம் வாங்குறீங்க, ஒரு ஆப்பிள் ஒரு 100 ரூபா சொல்கிறாங்க. நமக்கு முன்னாடி இருந்தவங்க ஒரு 80 ரூபாய்க்கு பேரம் பேசி 80 ரூபாய்க்கு வாங்கிட்டு போகிறான்னு வச்சுங்களேன். நீங்கள் அடுத்து போகிற என்ன சொல்லுவீங்க? இப்போ அவங்களுக்கு 80 ரூபா தந்து எனக்கு 80 ரூபா தாயம் பண்ணு, அந்த இடத்துல நீங்கள் கேட்பீங்களா இல்லையா? ஸோ சேம் அதே தான் இங்கேயும். இதுக்கு முன்னாடி யாராச்சும் கேட்டு இருந்தால் தானே நீங்கள் அங்கே நின்று கேட்க முடியும். இல்லைன்னா 100 ரூபா சொன்னாங்கன்னா நீங்கள் 100 ரூபா கொடுத்து வாங்கிட்டு தான் வந்து ஆகணும். ஸோ அந்த சேம் ஸ்ட்ராட்டஜி தான் இங்கேயும் நீங்கள் அந்த மைண்டில் வச்சுக்கணும். நீங்கள் இங்கே யாரும் இதுக்கு முன்னாடி யாரும் ஃபைட் பண்ணல, கீழே வந்தது. ஸோ இங்கே தான் இருக்குது, இங்கே தான்ப்பா இருக்குது, ப்ரைஸ் இங்கே தான்ப்பா, யாரும் குறைச்சி கேட்கல, இதுக்கு மேலே யாரும் கம்மியாக கேட்கலப்பா அப்படின்னு சொன்ன உடனே இங்கேருந்து நம்ம எல்லாரும் பை பண்ணிக்கிட்டாங்க. இதுக்கு மேலே விலையை குறைக்க முடியாதுன்னு சொன்னோடனே பை பண்ணிவிட்டு மேலே போயிட்டுருக்கு இல்லைங்களா? ஸோ எவ்வளோ தூரம் மேலே போகும்? அதுக்கு தான் நம்ம இங்கே பாருங்கள், ஆல்ரெடி எல்லாம் பேரம் பேசியிருக்காங்க. அங்கங்கே பேரம் பேசியிருக்காங்க. ஸோ மார்க்கெட்டோட கண்டிஷனை பொறுத்து டிமாண்ட் அதிகமாகிட்டே இருந்ததுன்னா அது மேலே போயிட்டே இருக்கும். பட் அந்தந்த ஸ்டாப்பிங் இருக்குது பார்த்தீங்களா? அந்தந்த ஸ்டாப்பிங்கு ரெசிஸ்டன்ஸு அங்கங்கே ஒரு சின்ன பேரம் நடக்கும். அந்த பேரம் நடக்கிறப்ப கொஞ்சம் மார்க்கெட் ஸ்லோ ஆகும். அந்த ஸ்லோ ஆகிற டைமில் நீங்கள் நோட் பண்ணுங்கள். நோட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே போகுமா இல்லை கீழே வருமா அப்படின்னு அதில் நீங்கள் டிசைட் எடுக்கணும். இல்லை அந்த பழம் விற்கிறோமா, சரிப்பா ஒரு 10 ரூபா கம்மியாக எடுத்துக்கப்பா, 20 ரூபா கம்மியாக எடுத்துக்கப்போனா மார்க்கெட் கீழே வரும். இல்லைப்பா விலை ஏற்கனவே அதிகமாக விற்றுட்டு இருக்கு, நான் இன்னும் 1 மணி நேரம் போனால் அது இன்னும் 10 ரூபா 20 ரூபா ஏற்றிடும்பா அப்படின்னு அந்த சுச்சுவேஷன் உங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல நீங்கள் ஒரு இடத்துல அந்த பழக்காரம் பழம் விற்றுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே போய்ட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் நீங்கள் வாட்ச் பண்ணிங்கனாலே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டுங்களா? அந்த அம்மா விலை ஏற்ற போகுதா இறக்க போகுதா அப்படின்ட்டு. அந்த மாதிரி தான் இங்கேயும். நீங்கள் மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுங்கள், ட்ரேட் எடுக்கிறீங்களோ இல்லையோ மார்க்கெட்டை வாட்ச் பண்ணிட்டே இருந்தீங்கனாலே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இதுதாங்க ட்ரெண்ட் ஆஃப் த டே. இன்றைக்கி பார்த்தோம்னா பார்ப்போங்க, ட்ரெண்ட் ஆஃப் த டே எனக்கு தெரிஞ்சு எதுவும் மூவ்மெண்ட் எவ்வளோ இருக்குது, இன்றைக்கான மூவ்மெண்ட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துடலாம். 19,270 அதிலிருந்து எவ்வளோ அப்பா இருக்குது? 270லேருந்து ஒரு 80 பாயிண்ட்ஸ் அப்பா இருக்குது. ஓகேங்களா? ஓகே, பார்ப்போங்க. இங்கே ஏதாவது நமக்கு நடக்குதா? அந்த பேரம் பேசணும்னு சொல்ல பற்றியில் ஏதாவது இதுக்கு நடுவில் பேரம் நடக்குதான்னு பார்ப்போம். இல்லைன்னா இங்கே போயிட்டு நமக்கு ரிஜெக்ஷன் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. 377 இருக்குங்களா? ஏன்னா ஆல்ரெடி இங்கேருந்து 80 பாயிண்ட்ஸ் போயிடுச்சு. ஸோ 80 பாயிண்ட்ஸ்லேருந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் மேலே போனால் ஃபின்னிஃப்டி அது பெரிய மூவ் இல்லைங்களா? பெரிய மூவ். ஸோ அதுக்கு மேலே போகுமா நம்ம சொல்ல முடியாது. ஒரு 100 ரூபா விற்கிற ஆப்பிள் ஒரே நாளில் 200 ரூபா போலாம் போகாது. எவ்வளோ ஏறும் அதுக்குன்னு ஒரு கணக்கு இருக்குது இல்லைங்களா? ஒரு 20 ரூபா மேக்ஸிமம் 30 ரூபா ஏறும், அவ்வளோதான். இன்றைக்கி 100 ரூபான்னா நெக்ஸ்ட் டேவே போயிட்டு 200 ரூபா ஆப்பிள்னு சொன்னால் யாருமே வாங்க மாட்டாங்க. ஸோ அதுதான் சேம் இங்கே அதுதான் நடக்கும். இது இன்றைக்கே வந்து 80 பாயிண்ட்ஸ் ஏறிடுச்சு. நேற்று பார்ப்போம், நேற்று எவ்வளோ இறங்கியிருக்குன்னு பார்ப்போம். இங்கேருந்து ஒன் டேயில் எவ்வளோ இறங்கியிருக்கு? 19,519லேருந்து ஒரு 300 பாயிண்ட் இறங்கியிருக்கு. இதில் 300 பாயிண்ட் இறங்குனது அந்த விலை டக்குன்னு அதை பீட் பண்ணிடுமா? ஏதோ ஒரு காரணம் இருக்குது இல்லைங்களா? ஒரு ஆப்பிள் திடீர்னு 100 ரூபாய்க்கு ஆப்பிள் 50 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னா அடுத்த நாளே 100 ரூபாய்க்கு விற்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏதோ ஒரு காரணம் இருக்கும். ஒன்று அந்த பழம் அந்த மாதிரி தான் இந்தியன்லேயும் நோட் பண்ணுங்கள். இது இறங்கியிருக்கு, ப்ரைஸ் உடனே நமக்கு மேலே போகும்னு சொல்ல முடியாது. டக்குன்னு ஏறி டக்குன்னு அப்படியே மேலே போயிடுன்னு சொல்ல முடியாது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இன்றைக்கி சைட்வேஸ் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதிகமாக. பையர்ஸ் இருந்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இதுக்கு மேலே பையர்ஸ் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் ஆஃப் அன் ஹவருக்குள்ளேயே அவங்க ட்ரேட் பண்ணி முடிச்சிடுவாங்க. அவங்கள பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா அவங்க ஹோல் டே உட்காந்துருக்கவே மாட்டாங்க. ஃபஸ்ட் ஆஃப் அன் ஹவர் வந்தால் வரட்டும், எப்படியோ ஒன்று 2ல் 1 பார்த்துட்டு அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க ப்ராஃபிட்டை. பட் செல்லர்ஸ் நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். ட்ரேடிங் எடுத்த வாட்டி இன்னும் நீங்கள் பொறுமையாக இருக்கணும். ஒரு 4-5 ஹவர்ஸ் மேக்ஸிமம். இப்போ நான் 10-10:30 எடுத்தோம்னா ஒரு 2 o'clock 2:30 வரல நம்ம பொறுமையாக தான் இருந்தாகணும். அப்போ தான் நமக்கான அந்த 10 பாயிண்ட்ஸ் 5 to 10 பாயிண்ட்ஸ் இல்லை 15 பாயிண்ட்ஸ் நம்ம கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இது மேக்ஸிமம் சைட்வேஸ் மார்க்கெட். இல்லைன்னா இதில் டே லோவை இன்றைக்கி பிரேக் பண்ணுமாங்கிறது கஷ்டம். ஓகேங்களா? டே லோவை பிரேக் பண்ணுறதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா நேற்று ஹெவி
மார்க்கெட் இறங்கிடுச்சு. இன்றைக்கும் மார்க்கெட் இறங்கும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் ரீசன் வேணும். எனக்கு தெரிஞ்ச எந்த ஸ்ட்ராங் ரீசனும் இல்லை. மேக்ஸிமம் இது எங்கே வரலான்னா இதில் ஒரு 40-50% வச்சுங்களேன். ஒரு 40% இந்த ஃபஸ்ட் ஆஃப் அன் ஹவர் கேண்டில் இருக்கு இல்லைங்களா, அங்கேருந்து ஒரு 40-50% வச்சுக்கலாம் நீங்கள். இல்லைங்களா, இங்கே பாருங்க, இந்த இடத்துல வரலாம். நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கணும்னா இங்கேயும் ஒரு ரிஜெக்ஷன் நடந்திருக்கு இல்லைங்களா. இந்த ஆஃப் அன் ஹவர் கேண்டில் பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் இருக்கா. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஒரு வச்சுக்கலாம். இந்த இடத்துல வந்தால் நோட் பண்ணுவேன். இதுக்கு கீழே கொஞ்சம் போகலாம், கொஞ்சம் போயிட்டு அப்படியே மேலே வரலாம். அப்படியே சைட்வேஸில் போகிறதுக்கு தான் சான்ஸ் அதிகம்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சைட்வேஸ். இன்றைக்கி மார்க்கெட் அப்படி டவுன் ஆனிச்சுன்னா நம்ம லெவல்ஸ் வச்சுருக்கீங்களா, அந்த லெவல்ஸை பார்த்து நம்ம ஆக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அவ்வளோதாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோஸை கண்டினியூஸாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். ஸோ உங்களுக்கான தகவல் இதில் கிடைச்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.